திருமாவளவன் பேசினார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சாங்க என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இன்றைக்கு அவ கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சாங்க என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்துறாங்க. முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒரு போராட்டம் 2 போராட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது. அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள்.